பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஒவ்வொரு நாளும் இயேசப்பா உங்க கூட பேசுகிறாரா? ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. தொடர்ந்து இந்த ஊழியத்தை நீங்கள் அநேகருக்கு அறிமுகப்படுத்தி அவர்களுக்கும் அது பிரயோஜனமாக இருக்கும்படி செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு நம்ம வசனத்தை வாசிக்க போகிறோம். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துடைய கடைசி பகுதி. தேவன் மனுஷரிடத்தில் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே. இவ்வளோ அழகாக எழுதுறது பாருங்க. நான் ஆராதிக்கிற தேவன் மனிதனிடத்தில் பட்சபாதம் காட்டாத தேவன். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, பெற்ற தாய் கூட தன் பிள்ளைகளிடத்திலே பட்சபாதம் காட்டுகிறதை பார்த்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். நம் நேசிக்கிற உறவுகள் கூட நம்ம இடத்துல பட்சபாதம் காட்டி ஒருவரை நேசித்து ஒருவரை வெறுத்து இப்படி பார்க்கிறோம். நம் வேலை செய்கிற இடங்களில் கூட ஒருவனை உயர்த்தி ஒருவனை தாழ்த்தி பட்சபாதம் பார்க்கிறதை பார்த்துருக்கோம். ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் தெரியும்? பட்சபாதம் காட்டாத தேவன். சபைகளில் கூட பட்சபாதம் இருக்கிறது. நல்லா கொடுக்கிற மனிதர்களுக்கு ஒரு அன்பை காட்டுகிறவர்களும், இல்லாத மனிதர்களிடத்திலே ஒரு அன்பை காட்டுகிறவர்களையும் பார்க்கிறோம். என் ஊழியத்தில் அப்படிப்பட்ட மனிதர்களை சந்தித்திருக்கிறேன். ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்? எல்லா மனிதர்களையும் நேசிக்கக்கூடியவர், எல்லா மனிதர்களையும் ஆசீர்வதிக்கக்கூடியவர், எல்லோரையும் ஒரே கண்ணோட்டத்திலே பார்க்கக்கூடியவர். யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. அவரிடத்துல எந்த விதமான மாறுதலும் வித்தியாசமும் கிடையாது. பட்சபாதம் காட்டாத தேவன். அவருக்கு ஏழை என்றும் பணக்காரன் என்றும் வித்தியாசம் கிடையாது. அழகுள்ளவன் அழகில்லாதவன் அப்படிப்பட்ட பட்சபாதம் கிடையாது. பணம் இருக்கிறவன் பணம் இல்லாதவன் அப்படிப்பட்ட பட்சபாதம் கிடையாது. உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அப்படிப்பட்ட பட்சபாதம் கிடையாது. திறமையுள்ளவன் திறமை இல்லாதவன் அப்படிப்பட்ட பட்சபாதம் கிடையாது. எல்லா மனிதர்களுக்கும் அவர் தகப்பனாய் இருக்கிறார். ஒருவேளை இயேசுவை அறியாத, ஆண்டவரை தெரியாத ஜனங்க, யாரோ ஒரு சகோதரன் யாரோ ஒரு சகோதரி இந்த வீடியோவை நீங்க பார்ப்பீங்கன்னா உங்களை பார்த்து சொல்லுகிறேன், ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். எங்களை நேசிக்கிற அதே தெய்வம் உங்களையும் நேசிக்கிறார். அவர் பட்சபாதம் இல்லாத தகப்பன். அவரோட அன்புக்குள்ள நீங்க ஓடி வந்து பாருங்க. அவரோட அன்பு விலை உயர்ந்தது. அந்த அன்புக்கு ஈடு இணை கிடையாது. அது உங்களை ஆற்றும், தேற்றும், ஆறுதல் படுத்தும், உங்களை சந்தோஷப்படுத்தும், உலகம் கொடுக்காத மகிழ்ச்சி உங்களுக்கு கொடுக்கும். ஏன்னா பட்சபாதம் காட்டாத தேவன். அந்த அன்பு தேவனுடைய கையை பிடிச்சிங்க. அவர் உங்களை வாழ்நாளெல்லாம் நடத்தி கொண்டு போவார். தேவைகளை சந்திப்பார், உங்கள் கண்ணீரை துடைப்பார், உபத்திரங்களை மாற்றுவார். அவர் பட்சபாதம் காட்டாத ஒரு நல்ல தகப்பன். அப்படிப்பட்ட ஒரு அன்பு தகப்பனை நோக்கி ஜெபிப்போமா? கண்களை மூடுங்க. இரக்கமுள்ள அன்பின் தகப்பனே, பட்சபாதம் காட்டாத என் அன்பின் தேவனே, வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவரோடு கர்த்தர் பேசும் சுவாமி. ஆண்டவரை, யாரோ ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு ஆண்டவர் அற்புதம் செய்வாரா, என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்பாரா என்று சொல்லி அங்கலாய்க்கலாம். அவர் உள்ளத்தில் இந்த வார்த்தை பேசட்டும். இது பட்சபாதம் இல்லாத தேவன் என்பதை அறிந்து கொள்ளட்டும். ஆசீர்வாதியும் காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Hallelujah. God bless you.